இன்சுலின் சரியாக போடலை அப்படின்னா சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகாது. ஸோ நீங்கள் ரெகுலராக இன்சுலின் போடுறவரா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். அந்த இன்சுலின் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் செக் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய், ஐம் டாக்டர் ஷேக். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான ரீல்ஸுக்கு எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நீங்கள் செக் பண்ண வேண்டியது அந்த இன்சுலினோட எக்ஸ்பைரி டேட். எக்ஸ்பைரியான மெடிசன்ஸ் எடுத்துக்கிற போது எந்த பயனும் இல்லை. நெக்ஸ்ட், ஃப்ரிட்ஜில் இருந்து நீங்கள் இன்சுலின் எடுத்த உடனே போட வேண்டாம். சம்டைம்ஸ் அது பெயின்ஃபுல் இன்ஜெக்ஷனாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து 10 to 20 minutes ரூம் டெம்பரேச்சரில் வச்ச பின்னாடி அந்த இன்சுலினை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அண்டு நீங்கள் எடுத்த அந்த இன்சுலின் கொஞ்சம் க்ளவுடியாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் அதை ஷேக் பண்ணக்கூடாது, இப்படி ரோல் பண்ணணும். தென் இன்சுலினை கரெக்டான டோஸில் கரெக்டான சிரிஞ்சில் எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுங்கள். இப்போது 40 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் டோஸ் அப்படின்னா 40 IU சிரிஞ்சில் எடுக்கிறீங்களா, இல்லை 100 அப்படின்னா 100 IU சிரிஞ்சில் எடுக்கிறீங்களா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் இன்சுலின் பென் யூஸ் பண்ணுறவராக இருந்தால் நீங்கள் எடுக்கலைனாலும் உங்களுக்கு கரெக்டான சிரிஞ்சில் கரெக்டான டோஸ் எடுத்து கொடுத்துருக்கிறத நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், நீங்கள் இந்த இன்சுலின் இன்ஜெக்ஷனை உங்களுடைய டம்மி, அப்புறம் தைஸ், தென் ஆர்ம்ஸ்லையும் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஒரே இடத்துல இன்சுலின் ஊசி போட்டுக்கிறீங்க அப்படின்னா அதனால் வரக்கூடிய சைடு எஃபெக்டான லைப்போ ஹைப்பர்ட்ரோபி வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு சைட் ரொட்டேஷன்ஸ் மாற்றிக்கிறது நல்லது. தென் உங்களுடைய 3 ஃபிங்கர்ஸில் நீங்கள் உங்களுடைய ஸ்கின்னை இப்படி பிஞ்ச் பண்ணிவிட்டு 90 degreesல இன்ஜெக்ஷனை எடுத்துக்கணுங்க. இன்ஜெக்ட் பண்ண பின்னாடி 10 seconds மினிமம் அந்த இன்ஜெக்ஷனை வெளியில் எடுக்காமல் வெயிட் பண்ணுறது பெஸ்ட். இந்த மாதிரி இன்சுலின் இன்ஜெக்ஷன் எடுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்கள். பாய்.